ஆண்டு சொல்லுகிறார், உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஐ வில் கம் டு யூ அண்ட் ஐ வில் bless you. நீ இருக்கிற இடத்தில் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இதுதான் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். அவருடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்துங்க, கட்டாய ஆசீர்வாதம் உண்டாகும். எனக்கென்று தேவன் என்ன ஆசீர்வாதங்களை வாக்குத்தத்தமாய் வைத்திருக்கிறார், நான் அதை எப்படி சுதந்திரித்து கொள்ளுவது? நாம் அதை அறிந்து அதற்காக விண்ணப்பம் பண்ணும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த என்ன நன்மைகளை தேவன் வைத்திருக்கிறார், எப்படி அதை பெற்றுக்கொள்ளுவது? தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துவார். அதை நான் சொல்லி ஜெபிப்பது என்னுடைய பழக்கம். பல வருஷமாக அதை செய்து கொண்டு வருகிறோம். இது மற்றவர்களுக்கு அல்ல, இந்த ஊழியத்தோடு தொடர்புடைய நேசிக்கிற ஜெபிக்கிற பிள்ளைகள், அதை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு. சிலருக்கு அதில் நம்பிக்கை இருக்காது, அவர்களுக்கு பரவாயில்லை. இதை விசுவாசித்து என்னோடு ஆண்டவர் பேசுவார், எனக்கு ஒரு வாக்கு கொடுப்பார் என்று விசுவாசித்து காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபித்த இந்த வார்த்தைகளை நான் அறிவிக்கிறேன். சரி, இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார்? யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டு சொல்லுகிறார், உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஐ வில் கம் டு யூ அண்ட் ஐ வில் bless you. நீ இருக்கிற இடத்தில் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இதுதான் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். நீங்கள் ஒருவேளை ஒரு பிஸ்னஸ் செய்து கொண்டிருக்கலாம். அந்த பிஸ்னஸ் தளத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கலாம். வேலையில் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். நீங்கள் படித்து கொண்டிருக்கலாம். அவனுடைய ஸ்கூலில் காலேஜில் நீங்கள் படிக்கிற இடத்துலையும் அவர் உங்களோடு கூட வந்து உங்களை ஆசீர்வதித்து படிப்பில் மேன்மைப்படுத்துவார். நீங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய சபையில் அல்லது கிராமத்தில் பட்டணத்தில் எங்கே ஊழியம் செய்கிறீர்களோ அந்த ஊழிய ஸ்தலத்தில் வந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார். இந்த மாதிரி ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்பதாக. வேறு புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும்போது பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆவது அதிகாரம் 16ஆவது வசனத்தை நீங்கள் வாசித்தால், இயேசு ஒரு அற்புதத்தை செய்த சமயத்தில் மக்கள் அவரை குறித்து ஆச்சரியமாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள். இந்த இயேசு கிறிஸ்து சாதாரண மனிதர் அல்ல, தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார். வானாதி வானங்களை சிருஷ்டித்த வல்லமையுள்ள தேவன் மனிதர்களை சந்திக்க இந்த உலகத்தில் வந்து அவரே மக்களை சந்தித்து அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே தேவன், நம்மை சிருஷ்டித்த தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்ற மகிழ்ச்சியோடு சொன்னார்கள். அதைத்தான் இயேசுவின் ஊழியத்தில் பார்க்கிறோம். அவரை தேடி வந்து அநேகர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. அவரே தேடி சென்று மக்களை சந்தித்து அற்புதம் செய்து மகிழ பண்ணினார். அப்படிப்பட்ட பல சம்பவங்களும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உன்னிடத்தில் வருவேன், நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதில் ஆண்டவர் என்ன ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார், என்ன ஆசீர்வாதத்தை நமக்கு தர முடியும்? ஒரு 3 சம்பவங்களை மாத்திர சுருக்கமாய் ஆண்டவர் சென்று அவளை சந்தித்து எப்படி ஆசீர்வதித்தார் என்பதை தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும்போது, இயேசு கிறிஸ்து எரிகோ என்ற பட்டணத்திற்கு வருகிறார். அங்கே ஒரு மனிதனை சந்திக்கிறார். சகேயு என்கிற ஒரு மனிதன். அவர் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்தார் என்பதாக. பெரிய செல்வந்தர், பெரிய ஒரு பதவி, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், சீஃப் ஆஃபீஸராக அவர் இருக்கிறார். அப்போ அரசாங்கத்தில் பெரிய ஒரு வேலை, நிறைய சம்பாத்தியம், பணம், வசதி, அந்த ஊர்லேயே பிரபலமான ஒரு மனிதனாக கூட அவர் இருந்தார். ஆனால் அவருடைய உள்ளத்தில் சமாதானம் இல்லை. அவர் இயேசுவை பார்க்க விரும்புகிறார். இயேசு அவரை சந்தித்தார். அந்த சம்பவம் தான் லூக்கா 19 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு அவரை சந்தித்த சமயத்தில் சொல்லுகிறார், 5வது வசனத்தில், சகைவே, இன்றைக்கு நான் உன் வீட்டுக்கு வந்து உன் வீட்டிலே தங்க போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நானே வருகிறேன், உன் வீட்டுக்கு நான் வர்றேன்,
உன் வீட்டில் இன்றைக்கி நான் தங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இவனால் நம்பவே முடியல. இந்த ஊரில் யாருமே என்னை நேசிக்க மாட்டாங்க, மனிதனாக மதிக்க மாட்டாங்க, பாவின்னு ஒதுக்குறாங்க. ஆனால் கடவுள் மனிதனாய் வந்திருக்கிறவர் எங்கள் வீட்டுக்கு வர்றாரா, என்னோட தங்க போகிறாரா? அவனுக்கு ஆச்சரியம். பார்த்தீங்களா, ஆண்டவர் சொன்னார்ல, நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்போ சகையை வீட்டுக்கு இயேசு போனார். என்ன ஆசீர்வாதம் கொடுத்தார்? அவனுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் 9ஆம் வசனத்தில் இருக்குது. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. சகையை வீட்டுக்கு இயேசு போய் அவனை சந்தித்து என்ன ஆசீர்வாதம் கொடுத்தார் தெரியுமா? ரட்சிப்பு. இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இது ஆண்டவர் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். இதுதான் ஒரு சந்தோஷமான ஒரு ஆசீர்வாதம், மேன்மையான ஆசீர்வாதம். பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு, ரட்சிப்பின் சந்தோஷம். அந்த ஆசீர்வாத சகைவுக்கு மாத்திரம் அல்ல, அவன் முழு குடும்பத்திற்கும் அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அருளி செய்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இயேசு என்ற பெயரின் அர்த்தமே தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். அவர் இந்த உலகத்தில் வந்ததின் பிரதான நோக்கமே மனிதர்களை பாவத்திலிருந்து ரட்சிப்பது. அதற்காகத்தான் சிலுவையிலே தன்னை மரிக்க ஒப்பு கொடுத்து அவர் சிந்தின இரத்தத்தின் மூலம் மனிதனுக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்து மகிழ பண்ணுகிறார். உங்கள் வாழ்க்கையில் இந்த ரட்சிப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீங்களா? உங்கள் உள்ளத்தில் இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்குதா? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவினால் என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, நான் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? எங்கள் குடும்பமே ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரு, இயேசு எங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறாரு, அதனால் எங்கள் குடும்பத்துக்கே இந்த ஆசீர்வாதம் ரட்சிப்பின் சந்தோஷம் கிடைச்சிருக்குன்னு உங்களால் சொல்ல முடியுமா? இல்லாவிட்டால் ஆண்டவர் இந்த வருஷத்தில் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கத்தான் உங்களோடு பேசுகிறார். நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார்ல, சகேவுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் அவனுக்கு எப்படி உண்டாயிற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் இயேசுவை அழைத்து கொண்டு போகும்போது ஊர் மக்கள் சொல்கிறாங்க, இவன் பாவியான ஒரு மனுஷனாச்சே, இவன் அநியாய சம்பாத்தியம் பண்ணி மற்றவங்களெல்லாம் ஏமாற்றி பணம் சம்பாதிச்ச பணக்காரன் ஆயிட்டான், போய் இவன் வீட்டுக்காக இயேசு போகிறாரு அப்படின்னு ஊர் மக்கள் பேசுகிறாங்க. அப்போ பாவத்தில் வாழ்ந்த மனிதன், அந்த ஊர் மக்களால் பாவி என்று புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதன், அவனுடைய மனசாட்சியிலே குற்றொண்டவனாய் ஒரு சமாதான நிம்மதி இல்லாத ஒரு மனிதன், இப்போ அவனுக்கு இந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க காரணம் என்ன என்று சொன்னால் 8வது வசனத்தில் இருக்கிறது. அவன் சகையில் நின்று இயேசுவை நோக்கி சொல்லுகிறான், ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். யாரிடத்திலாவது அநியாயமாய் நான் வாங்கியிருந்தால், அபகரித்திருந்தால் 4 தனியாக நான் திரும்ப கொடுக்கிறேன் என்பதாய் சொல்கிறான். ஒரு மனம் திரும்புதல் அவனுக்குள்ளே உண்டாகிறது. இதுவரைக்கும் எல்லா பணமும் எனக்கு, என் குடும்பத்துக்கு நான் என்று சொத்து சேர்த்து கொண்டிருந்தவன் இப்போ இயேசு கிறிஸ்துவிட முதல் முறையாக சொல்லுகிறான், நான் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். பாதிக்கப்பட்ட மக்கள் என் கிராமத்தில் இருக்காங்க, ஊரில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்கிறேன். யாருக்கிட்டையாவது அநியாயமாக நான் வாங்கியிருந்தால், நியாயமாக தான் நான் வேலையில் செய்கிறேன், ஆனால் மக்கள் இது அநியாய சம்பாத்தியம் நினைத்தால் 4 தனியாக திரும்ப கொடுக்கிறேன் என்பதாய் சொல்லுகிறான். தன்னுடைய தவறை உணர்ந்து மனம் திரும்பி தன் பாவத்தை எல்லாருக்கும் மத்தியில் அறிக்கை செய்து காரியங்களை சரிப்படுத்தின உடனே ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அதனால் இந்த ரட்சிப்பு என்பது சும்மா வந்து விடாது. நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தை குறித்த உணர்வும் மனம் திரும்புதலும் இருக்கணும், சில காரியத்தை சரிப்படுத்தணும். நான் ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப காலத்தில் சென்னையில் இருந்தபோது ஒரு நண்பர், அவர் சொன்ன சாட்சி, நான் அந்த இடத்தில் அமர்ந்ததை கவனித்து கொண்டிருந்தேன். எல்லாருக்கும் மத்தியில் அவர் சாட்சி சொன்னது இன்றைக்கும் எனக்கு மறக்காதது. பல வருஷத்துக்கு முன்னால் நடந்தது. அவர் தமிழ்நாடு அரசாங்கத்தில் ஒரு கண்டக்டராக, நடத்துனராக பஸ்ஸில் வேலை செய்து கொண்டிருந்தவர். ஒரு அரசாங்க வேலை அவருக்கு, நடத்துனர் வேலை அவருக்கு, அதில் வேலை செய்து கொண்டிருந்தார். அப்போ வரவங்களுக்கெல்லாம் காசு வாங்கிட்டு டிக்கெட் கொடுப்பார்.
அது மாத்திரம் இல்லை, லக்கேஜ் கொண்டு வருவாங்க. சிலர் காய்கறி இந்த பிஸ்னஸுக்கு அதெல்லாம் கொண்டு போகிறதுக்கு சில மூட்டைகள்லாம் வாங்கிட்டு போவாங்கள்ல, லக்கேஜுக்குன்னே அவங்க தனியாக டிக்கெட் எடுக்கணும். ஒரு சின்ன பை கொண்டு போனால் பிரச்சனை இல்லை, பெரிய லக்கேஜ்னா அதுக்கு ஒரு டிக்கெட் எடுக்கணும். இது அரசாங்கத்தினுடைய ஒழுங்கு. இவர் என்ன பண்ணுவார், இந்த லக்கேஜ் கொண்டு வருவாங்கள்ல, மூட்டை இந்த இதெல்லாம் கொண்டு வரவங்ககிட்ட காசு கூட லக்கேஜுக்கு நீ வாங்குவார், டிக்கெட் கொடுக்க மாட்டார். அந்த காசை தன்னுடைய பாக்கெட்டில் போட்டுருவார். அது அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய காசு, ஆனால் அதை தன்னுடைய பாக்கெட்டில் போட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துடுவார். அதனால் இவருக்கு ஒவ்வொரு நாளும் எக்ஸ்ட்ரா வருமானம். இந்த லக்கேஜை ஏற்றுறவங்க காசெல்லாம் அரசாங்கத்துக்கு போக வேண்டிய காசை தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு வந்துடுவார். அதுக்கான டிக்கெட் கொடுப்பதில்லை. அப்போ ஏமாற்றுகிற ஒரு வேலையில் ஒரு ஏமாற்றுதல் இருந்தது. ஒரு நாள் இயேசு அவரை சந்தித்தார். தன் பாவத்தை விட்டு மனம் திரும்பி எனக்கு இந்த ரட்சிப்பு வேணும், என் பாவம் மன்னிக்கப்படணும்னு ஜெபித்து கொண்டிருந்த சமயம் ஆவியானவர் ஒரு காரியத்தை தெளிவாக விளங்க பண்ணினார். நீ செய்த பாவத்தை விட்டு அறிக்கை செய்தால் போதாது, நீ அரசாங்கத்தை ஏமாற்றி பணம் சம்பாதிச்சிருக்கிறல்ல, அது அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய பணம், அதை திருப்பி கொடுக்கணும். நீ திருப்பி கொடுத்தாதான் உன் பாவம் மன்னிக்கப்படும். என் ஆவியானவர் உணர்த்தின உடனே அவர் பார்த்தார், கணக்கு போட்டார். இத்தனை வருஷத்தில் கிட்டத்தட்ட ஆவரேஜாக கணக்கு போட்டு எவ்வளோ காசு நம்ம எடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டு இத்தனை 1000 ரூபாய் அப்படின்னு கணக்கு போட்டார். கணக்கு போட்டு அதை ஒரு செக்காக எடுத்து ஒரு கடிதம் எழுதினார். மேல் ஆஃபீஸருக்கு, அந்த போக்குவரத்து துறையில் இருக்கிற பெரிய ஆஃபீஸருக்கு கடிதம் எழுதி, நான் இத்தனை வருஷமாக கண்டக்டராக வேலை செய்கிறேன், நான் இது மாதிரி லக்கேஜுக்கு டிக்கெட் கொடுக்காம அந்த காசெல்லாம் நான் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன், அப்படின்னா அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய பணத்தை நான் எடுத்துட்டேன். இதை ஆண்டவர் இயேசு எனக்கு உணர்த்தி, இது பாவம், நீ திருப்பி கொடுன்னு பேசினதுனால அந்த பணத்தை நான் செக்காக வச்சுருக்கிறேன், என்னை மன்னித்து இந்த பணத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதி மேலதிகாரிகிட்ட கொடுத்துட்டார். அந்த அதிகாரி பார்த்துட்டு இவர் மேலே கீழே பார்த்தார். என்னையா அது இப்படி ஒரு மனுஷனை நான் பார்த்ததே இல்லை, சரி நீ தப்பு பண்ணிட்ட, இனிமேல் ஒழுங்காக நடந்துக்க, அதுக்கு எதுக்கு பணத்தெல்லாம் திருப்பி கொடுத்து நான் தப்பு பண்ணிட்டேன்னு கடிதெல்லாம் எழுதணும்னு கேட்டார். இல்லை, ஆண்டவர் இயேசு என்கிட்ட பேசினார், எனக்கு பாவ மன்னிப்பு வேணும், நான் பாவம் மன்னிக்கப்பட்டு ரட்சிப்பின் சந்தோஷத்தை இயேசு கிறிஸ்துக்கிட்ட நான் பெறணும், அதுக்கு இதை செய்யணும்னு ஆண்டவர் என்கிட்ட தெளிவாக பேசிட்டார், நான் அதை செய்கிறேன்னு சொல்லி. அவர் சொன்னார், தம்பி உட்காரு, நல்லது, நீ ஒரு காலத்தில் தப்பு பண்ண, இப்போ உணர்ந்துட்ட, மனம் திரும்பிட்ட, நல்லது, இனிமேல் அந்த தப்பை பண்ணாமல் ஒழுங்காக நேர்மையாக நடந்துக்க. நான் முன்னால் தப்பு பண்ணிட்டேன், அதனால் இந்த பணத்தை வச்சிருக்க நீ கொடுத்தா நீ தவறு செய்ததற்கான இது ஆதாரம், உன்னுடைய கடிதமும் இந்த செக்கும் ஆதாரமாகிவிடும். அது ஆதாரமானதுனால உன் மேலே ஆக்ஷன் எடுக்கணும். நம்முடைய சட்டத்தின் பிறர் ஆக்ஷன் எடுத்து உன்னை ஒருவேளை வேலையை விட்டு அனுப்பினாலும் அனுப்ப வேண்டியது வந்துடும்னு சொல்லி அந்த அதிகாரி பேசினார். அது சொன்னார், இல்லை பரவாயில்ல, எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல, வேலையை விட்டு என்னை அனுப்பினாலும் பரவாயில்லை, இந்த பணத்தை அரசாங்கத்துக்கு நான் திருப்பி கொடுக்கணும் ஆண்டவர் சொல்லிட்டா நான் கொடுத்து தான் தீருவேன். எனக்கு வேலை போனாலும் பரவாயில்ல, நான் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெறணும், நான் இயேசுவின் பிள்ளையாக அவரோடு கூட நான் சந்தோஷமாக பேசணும், பழகணும், அதுதான் எனக்கு முக்கியம், நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் சொல்லி. அப்போ இஷ்டன்னு சொல்லி அப்போ மேலதிகாரிக்கு அந்த கடிதம் அனுப்பப்பட்டு உடனே விசாரணை வச்ச, இதான் ஆதாரம், இவன் தப்பு பண்ணியிருக்கிறான், அரசாங்கத்தை ஏமாற்றி இருக்கிறான் என்பதற்கு ஆதாரம். அதனால் உடனே அவர் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, வேலையை விட்டு எடுத்துட்டாங்க. நீ இவ்வளோ பணம் ஏமாற்றிருக்கிற, அரசாங்கத்துக்கு நீ சேர வேண்டிய பணத்தை திருடி இருக்கிற, உன்னுடைய கடிதமே அதற்கு ஆதாரம்னு சொல்லி ஆக்ஷன் எடுத்து வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இப்போ பாருங்கள், வேலையை இழந்துட்டார், வீட்டில் இருக்கிறாரா, ரொம்ப கஷ்டம், பண கஷ்டம். சம்பாதிச்சா தானே வாடகை கொடுக்கணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், வீட்டில் சாப்பிடணும், நிறைய காரியம் இருக்குல்ல. இப்போ அவருக்கு பெரிய கஷ்டம்தான். ஆனால் ஆண்டவருடைய பாவத்தை மன்னிச்சிட்ட சந்தோஷம், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், இயேசுடைய ரத்தம் என்னை கழுவி விட்டார், என் பாவத்தை மன்னிச்சிட்டார், பெரிய சந்தோஷம். அங்கங்கே என்னென்ன வேலை கிடைக்குமோ கூலி வேலைக்கு போயிட்டு அந்த பணத்தை கொண்டு குடும்பத்தை நடத்த ஆரம்பித்தார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். அவங்க வீட்டாருக்கு ஆச்சரியம், எப்படி இவர் மாறிட்டார், இப்போது சின்ன சின்ன வேலை கூலி வேலை செய்து பிழைப்பை நடத்த வேண்டிய நிலைமைன்னு சொல்லி. சில மாதங்கள் கழிந்தார்.
ஒரு நாள் பாருங்கள், கவர்மெண்ட் அதே டிரான்ஸ்போர்ட் அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து கடிதம் வந்தது. அவருக்கு மேலதிகாரி எழுதியிருந்தாங்க, உன்னுடைய கடிதம் நீ அனுப்பின பணத்தை பெற்றுக்கொண்டோம், நாங்கள் உன்னை வேலை விட்டு நிறுத்தினாலும் இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது, இது என்ன நடக்கிறது என்பதை உன்னுடைய வாழ்க்கையை நாங்கள் கவனித்து கொண்டு வந்தோம், உனக்கு தெரியாமலே கவனித்தோம், உண்மையாகவே நீ ஒரு மனம் திரும்பி ஒரு புதிய வாழ்க்கை வாழ்வதை நாங்கள் அறிந்து கொண்டோம், இப்போ நீ கடவுளுக்கு பயந்து உண்மையாக நடக்கிறது அறிந்ததுனால இப்படி ஒரு நேர்மையான ஆள் நம்முடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவைன்னு சொல்லி நாங்கள் உன்னை திரும்ப வேலைக்கு சேர்த்து கொள்கிறோம். அது மாத்திரமேல ஒரு ப்ரொமோஷனோட செக்கிங் இன்ஸ்பெக்டராக உன்னை வேலையில் சேர்த்து கொள்கிறோன்னு சொல்லி ப்ரொமோஷனோடு அவருக்கு பெர்மனண்டாக வேலையில் சேர்த்து கொண்டாங்க. பார்த்தீங்களா, உண்மையாய் பாவத்தை விட்ட மனம் திரும்பும்போது நம்ம காரியத்தை சரிப்படுத்தும் பொழுது முதலாவது ஆண்டவர் கொடுக்கிற ரட்சிப்பின் சந்தோஷம், ரெண்டாவது உயர்வும் மேன்மையும் உண்டாகும். உங்கள் வாழ்க்கையில் பாவத்தை அறிக்கை செய்தால் மாத்திரம் போதாது, திருப்பி கொடுக்க வேண்டியது திருப்பி கொடுக்கணும். அடுத்தவங்க பொருளை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை மன்னிச்சிருங்கன்னு சொன்னால் ஆண்டவர் மன்னிக்க மாட்டார், திருப்பி கொடுத்தா தான் மன்னிப்பார். அதனால் உங்களுடைய சகோதரனுடைய சொத்துக்களை அபகரிச்சிருக்கலாம், இன்னொருத்தருடைய ப்ரொமோஷனை நீங்கள் அபகரித்து எடுத்திருக்கலாம், வேறொருடைய பொருளை உங்கள் வீட்டில் நீங்கள் திருடி வைத்திருக்கலாம், உங்கள் ஆஃபீஸில் உள்ள பொருளை திருடி கொண்டு வந்து வச்சிருக்கலாம், உங்களுடைய இது அல்லாத பொருளை உங்கள் ஆஃபீஸிலேருந்து வேலை செய்கிற இடத்துலேருந்து மற்றவங்கள்ட்ட எடுத்து நீங்கள் வைத்திருக்கலாம். அது வீட்டில் இருக்க வரைக்கும் உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கிற முடியாது. அதை திருப்பி கொடுக்கணும், சரிப்படுத்தணும், அப்போ தான் ஆசீர்வாதம். ஒரு சகோதரர் ஒரு அனுபவத்தை சொன்னார். அவர் கிறிஸ்துவ அறியாத இந்து குடும்பத்தில் இருந்தவர். அப்போ திருமணத்திற்கு தன்னுடைய மனைவி வீட்டிலேருந்து டவுரின்னு சொல்லி நிறைய காசு வாங்கியிருக்கிறார். இப்போது அது சாதாரணம், அவங்களுக்கு தப்பு கிடையாதுல்ல, அப்படி வாங்கிட்டார். ஆனால் கிறிஸ்தவங்களுக்கு அது தவறு. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த பண ஆசை கூடாது, அவங்களுக்கு இருக்கிறது போதுன்னு இருக்கணும், இந்த சமுதாயத்தை பாவத்தில் செய்யக்கூடாதுன்னு. ஆனால் அவர் இப்போ திருமணமாகி பிள்ளைகள்லாம் விட்டார், பல வருடம் கடந்து விட்டார். ஒரு நாள் இயேசு சந்தித்து மனம் திரும்பினார். அவர் மனம் திரும்பி பாவத்தை அறிக்கை செய்து ஜெபித்த போது ஆண்டவர் சொன்னார், நீ அநியாயமாக நீ டவுரின்னு காசு வாங்கினல, உன் மனைவி வீட்டில் இருந்து அது பாவம் தானே, பணத்து மேலே ஆசை வச்சு அடுத்தவங்க பணத்தை நீ வாங்கினியே, ஆண்டவர் உணர்த்தின உடனே ஆண்டவரே இந்த பாவத்தை மன்னிச்சிருங்கன்னு ஜெபம் பண்ணினார். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ மன்னிப்பு கேட்டால் மாத்திரம் போதாது, அப்போ என்ன செய்யணும் ஆண்டவர், அந்த பணத்தை திருப்பி கொடு, அது உன்னுடைய சம்பாத்தியம் அல்ல, உன்னுடைய பணம் அல்ல, திருப்பி கொடுத்துருன்னு சொல்லி. உடனே பாருங்கள், அவர் அந்த டவுரி வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சுரோ அந்த பணத்துக்கு எத்தனை பேங்க் வட்டியோ அந்த வட்டியும் கணக்கு போட்டு வட்டியோடு சேர்த்து மாமனார் வீட்டில் போய் இயேசு என்னுடைய பாவத்தை உணர்த்தினார், நான் டவுரி வாங்கினது பாவம், வட்டியோடு அந்த பணத்தை திருப்பி தருகிறேன்னு கொடுத்துட்டார். அவங்க கிறிஸ்துவ அறியாதவங்க, அவங்களுக்கு ஆச்சரியம், இப்படி ஒரு கடவுளா, இப்படி மனிதனை மாற்றுகிறவரான்னு சொல்லி. அவர் என்கிட்ட சொன்னார், அதுக்கு பிறகுதான் பிரதர் எனக்கு ஒரு நல்ல நிம்மதி சந்தோஷம், என் பாவம் மன்னிக்கப்பட்ட மகிழ்ச்சி எனக்கு வந்ததுன்னு சொல்லி. அதனால் ரட்சிப்பு என்பது வெறுமனே ஆண்டோட்ட அறிக்கையிட்டு பெற்றுக்கொள்வது மாத்திரம் அல்ல, திருப்பி கொடுக்க வேண்டிய காரியத்தை திருப்பி கொடுக்கணும். அடுத்தவங்களுடைய பொருள் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. இதில் நீங்கள் வேத வசனம் சொல்லுகிறது பார்த்தீங்களா? அப்போ இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது தான் இந்த மாற்றம் வரும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அவர் வந்தால் என்ன நடக்கும்? நம்ம வீட்டுக்குள்ளே வருவார், வியாபார ஸ்தலத்துக்குள்ளே வருவார், படிக்கிற இடத்துல வருவார், வேலை செய்கிற இடத்துக்குள்ளே வருவார்னா கரெக்டாக இருக்குதா? ஏமாற்ற முடியாது. அப்போ உண்மையாக இருக்க ஒப்பு கொடுத்தாதான் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற முடியும். அதனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார்ல, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ரட்சிப்பின் ஆசீர்வாதம், பாவ மன்னிப்பின் ஆசீர்வாதம். ஆண்டவரே என் பாவத்தை மன்னிக்கணும், எங்கள் குடும்பத்துக்கு இந்த ரட்சிப்பை வேணும், ரட்சிப்புக்கு தடையாக இருக்கிற பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரை கொடுக்க வேண்டியதை நாங்கள் திருப்பி கொடுத்து விடுகிறோம், நீ ஒப்பு கொடுங்க. அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்கும். ரெண்டாவது நீங்கள் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மத்தேயு 8:14-15 இங்கே ஒரு வீட்டிற்கு இயேசு வருகிறார். சகை வீட்டுக்கு போன போது ரட்சிப்பின் ஆசீர்வாதம் கொடுத்தார். இங்கே ஒரு வீட்டுக்கு இயேசு வருகிறார். மத்தேயு 8
14-15 பேதுருவின் வீடு. இயேசுவின் சீஷனாகிய பேதுரு இருக்கிறார்ல, அப்போ வீட்டுக்கு அவர் கூப்பிட்டுருப்பார். கப்பர்நகூமிலே வீடு, கலிலே கடற்கரை ஓரம். அதனால் ஆண்டவரே எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டோன்னே இயேசு சரி நான் வரேன்னு சொல்லி போயிட்டார். அவர் போனபோது என்ன ஆசீர்வாதம் கிடைச்சிது? 14-15 வசனம் பாருங்க. இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். இது ஒரு கொடிதான காய்ச்சல், சாதாரண ஒரு காய்ச்சல் கிடையாது. இந்த மாதிரி ஒரு காய்ச்சல் தாக்கிட்டா அவங்களுக்கு உயிர் போகக்கூடிய அளவிற்கு பாதிப்பு உண்டாக்குமா. அந்த மாதிரி பேதுருடைய மாமி, மனைவியினுடைய தாயார் அந்த பாதிக்கப்பட்டு மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க. இப்போ இயேசு அந்த வீட்டுக்கு வருகிறார். அந்த வீட்டுக்குள்ளே வந்தவுடனே ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். என்ன ஆசீர்வாதம்? முதலாவது அவர் பார்க்கிறார், வியாதி படுக்கையில், மரணப்படுக்கையில் ஒரு தாயார் படுத்திருக்கிறாங்க. இயேசு வந்து அவளை தொட்டார். அந்த வியாதி மாறினது, மரணப்படுக்கை மாறினது. எழுந்து அவளுக்கு பணிவிடை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ துக்கத்தோடு இருந்த, பயத்தோடு இருந்த, மரணம் ஏற்பட்டு விடுமோ என்ற நிலைமையில் இருந்த வீட்டுக்குள்ள இயேசு வந்து ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு. மரணக்கட்டு மாறுகிறது, வியாதி விலகுகிறது. அதுதான் இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். உங்கள் வீட்டுக்குள்ள வியாதி, கேன்சர், ஆஸ்துமா, ஆர்த்தரைட்டிஸ், மரணப்படுக்கை, குழந்தைக்கு, பெரியவங்களுக்கு யாரோ பாதிக்கப்பட்டு தினம் ஆஸ்பத்திரி செலவு கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? இயேசு வந்து ஆசீர்வதிப்பார். நீங்கள் அவரை வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளணும், அவருக்கு இடம் கொடுக்கணும். அவர் உள்ளே வந்துட்டா அவர் ஆசீர்வதிப்பார். அவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் நல்ல சுகம். வேலூர் பட்டணம் இருக்குல்ல, வேலூர் பட்டணம், அங்குள்ள ஒரு நல்ல சகோதரன், வாலிபன். அந்த வாலிபன் வந்து கிறிஸ்தவர் தான். அவங்க அம்மா நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. இந்த வாலிபன் ரட்சிக்கப்படலை. அவங்க அம்மா எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டார். வாலிப வயசில், அதனால் பேரு புகழ், ஒரு மதிப்பு மரியாதை இருக்குன்னு சினிமா துறையில் உள்ள சிலரோடு அவருக்கு பழக்கம் ஏற்பட்டது. சினிமாவில் மியூசிக் வாசிப்பாங்கள்ல, மியூசிக் டைரக்டர்ஸ், பாட்டு பாடுறவங்க, அவங்களோட அவருக்கு ஒரு நல்ல தொடர்பு ஏற்பட்டதுனால ஃப்ரெண்ட்லி ஆகிட்டார். அதனால் வேலூர் பட்டணத்தில் வந்து பெரிய கச்சேரிகளை நடத்துவார். சினிமா துறையில் உள்ளவங்களை கூட்டிகிட்டு வந்து, பிரபலமான மியூசிக் வாசிக்கிறவங்க, பாடுறவங்களை கூப்பிட்டு வந்து பெரிய மீட்டிங் நடத்தினா பெருங்கூட்டம் வரும்ல. சினிமா துறையிலேருந்து வந்தாங்கன்னா, யார் நடத்துகிறாங்கன்னா இவருக்கு பெருமை. எல்லோரும் இவர் வந்து புகழுவாங்க. ஓ, இவரோடு உனக்கு பழக்கமா, அவரோடு உனக்கு பழக்கமா அப்படின்ன உடனே இவருக்கு ரொம்ப பெருமை. எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், இந்த டைரக்டரை தெரியும் அப்படின்னு அதில் அந்த பெருமையிலே திளைத்திருந்தார். வாலிப வயசில் அவங்க அம்மா சொன்னாங்க, தம்பி இதெல்லாம் நிரந்தரம் கிடையாதப்பா, இயேசுவனை ஏற்றுக்கொள்ளணும், அவருடைய பிள்ளையாக இருக்கணும், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுமா அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவருக்கு எல்லாரும் புகழ்கிற புகழ்ச்சியிலே அவர் இருந்தார். ஆனால் ஒரு சமயம் ஒரு கொடிய வியாதி அவரை தாக்கினார். அவருடைய கழுத்தில் ஒரு கட்டி ஏற்பட்டு அது ஒரு மறைக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டார். நிறைய ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க, பிரபலமான ஆஸ்பத்திரியில் காமிச்சாங்க. பல நாட்கள் மருத்துவம் செய்து சுகம் உண்டாகாமல் இப்போ பேசக்கூட முடியாத அளவிற்கு, தண்ணி கூட விழுங்க முடியாத அளவுக்கு பெரிய பாதிப்பு, மரணப்படுக்கை. இப்போ வீட்டில் கொண்டு வந்து டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க. வீட்டுக்கு கொண்டு போங்கன்னு சொல்லி வீட்டில் கொண்டு வந்து ஒரு அறையில் மரணப்படுக்கையில் ஒரு இருக்கிறார். படுத்த படுக்கை தான். அவருடைய சகோதரிமார்களுக்கு திருமணமாகி சில இடத்துல இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் தாயார் சொல்லி அனுப்பிட்டாங்க, இவன் எவ்வளோ நாள் உயிரோடு இருப்பான்னு தெரியாது, நீங்கள் வந்து பார்த்துருங்கன்னு. சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த வாலிப மகன் சாக போகிறான்னு ரொம்ப வருத்தம், எல்லாருக்கும் கண்ணீர், எல்லாம் ஜெபிக்கிறாங்க. அந்த தாயார் முழங்கால நின்று மகனுக்காய் கண்ணீர் விட்டு அழுது அடிக்கடி ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு நாள் யாருமே இல்லை, அந்த அறையில் தனியாக அவன் படுத்திருக்கிறான். அந்த தாயாருடைய கண்ணீரின் ஜெபம் தன் மகனுக்காக ஆண்டவருடைய இருதயத்தை அவன் பக்கமாய் திருப்பினார். ஒரு நாள் ஆண்டவர் பாருங்க, அந்த அறைக்குள்ளே பிரத்யட்சமாய் வந்தார். அவனை சந்திப்பதற்காகவே வந்தார். அந்த அறைக்குள்ளே படுத்த படுக்கையில் இருக்கிறான். இயேசு பிரகாசமான வெளிச்சமாக தோன்றி அந்த அறைக்குள்ளே வந்து நின்றார். இவனுக்கு தெரிஞ்சிட்டு இயேசுதான் சொல்லி. அப்பொழுது அவன் கேட்டான், எங்கள் அம்மா எவ்வளோ அழுகுது ஜெபிக்கிறாங்க, உங்ககிட்ட தானே ஜெபிக்கிறாங்க,
ஏன் எங்கள் அம்மாவுடைய கண்ணீருக்கு நீங்கள் பதில் கொடுத்து என்னை சுகமாக்கலை? நான் இப்போ சாக போகிறேன், எங்கள் அம்மா நிரந்தரமாக கண்ணீர் வடிக்க போகிறாங்க, ஏன் என்னை சுகமாக்கலை? என் சகோதரிங்க ஜெபிக்கிறாங்க, அம்மா ஜெபிக்கிறாங்க, என் குடும்பத்தாரே ஜெபிக்கிறாங்க, ஏன் என்னை குணமாக்கலை அப்படின்னு இயேசுவை பார்த்து கேட்குறான். அப்போ இயேசு அவனை பார்த்து அமைதியாக சொன்னார், நான் எத்தனை தடவை உன்னை தேடி வந்தேன், நீ ஏன் என்னை ஏற்றுக்கொள்ளலை? நீ என்னை ஏற்றுக்கொள்ளலையே, என்னை புறக்கணிச்சிட்டியே என்பதாய் ஆண்டவர் பேசின உடனே தான் அவனுடைய தவறு புரிந்தது. ஐயோ ஆண்டவரே, என்னை மன்னியும், உங்களுடைய அன்பை நான் புரிந்து கொள்ளலை. நீங்கள் என்னை சந்திக்க வந்து எங்கள் அம்மா மூலமாக பேசினீங்க, என் குடும்பத்தார் மூலமாக பேசினீங்க, நான் இடம் கொடுக்காமல் உலக புகழ் பேர் அந்த பெருமைக்கு போயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, என் பாவத்தை மன்னிச்சிருங்க, இப்போ என் வாழ்க்கையில் வாங்க, நீங்கள் எனக்கு வேணும்னு அழுது கண்ணீரோடு ஜெபம் பண்ணினான். ஆண்டோடைய வல்லமை அவன் சரீரத்தில் இறங்கினது, மரண கட்டு மாறினது, கட்டி மறைந்தது, பூரண சுகம், உயிர் பெற்று எழும்பினான். அதன் பிறகு அவனுடைய லைஃபே சேஞ்ச் ஆகிட்டு. இப்போ அந்த பேரு புகழை சினிமா துறை எல்லாத்தையும் விட்டு ஆண்டவருக்காக அழகான பாடல்களை எழுதி இயேசுவை மகிமைப்படுத்தினவனாய் மாறினான். அவருக்கு திருமணமாகி மனைவி பிள்ளைகளோட நல்ல ஒரு சந்தோஷமாய் சாட்சியாக இருந்தபோது நான் அவரை சந்தித்தேன். அவர் தன்னுடைய அனுபவத்தை எல்லாம் எனக்கு சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இயேசு எத்தனை முறை உங்களை சந்தித்தார், ஆனால் அவரை புறக்கணிச்சிட்டு வெறும் சுகத்தை மட்டும் கேட்குறீங்க. ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு வேணும், உன் வாழ்க்கையில் வரணும், உன் வீட்டுக்குள்ளே வரணும், நான் வந்து உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். அப்போ நீ ஏற்றுக்கொண்டால் தான் உனக்குள் நான் வர முடியும். நீ விரும்பி ஏற்றுக்கொண்டால் தான் உன் வீட்டுக்குள் வர முடியும். நான் உன் வீட்டுக்கு வர ஆயத்தமாக இருக்கிறேன். பாருங்க, மத்திய 8ஆம் அதிகாரத்தில் ஒரு 100க்கு அதிபதி வந்து கேட்கிறான், வீட்டிலே என் வேலைக்காரன் திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று. இயேசு என்ன சொன்னார்? நான் வந்து அவனை குணமாக்குவேன், நான் வரேன் உன் வீட்டுக்கு, அவனை குணமாக்குகிறேன் என்று. அவன் தான் சொன்னான், அதுக்கு நான் தகுதியே இல்லை ஆண்டவரே, இங்கேருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்கள் சுகமாயிருவான்னு சொல்லி இயேசு ஒரு வார்த்தை சொன்னார், சுகமாகிவிட்டான். யவீரு என்ற ஒரு ஜபாலய தலைவன் வந்து தன்னுடைய மகள் வியாதிப்பட்டு சாக கிடக்கிறாள். இயேசுவே, நீங்கள் வந்து உங்கள் கையை வைங்க, சுகமாகி விடுவாள் என்று. இயேசு உடனே, நான் வருகிறேன், நான் வந்து அவளுக்கு அற்புதம் செய்கிறேன் என்று இயேசு வந்தார். அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்குள்ளே அவள் மரித்து விட்டாள். ஆனால் இயேசு வந்து அவளை தொட்டு மரண கட்டிலிருந்து விடுதலையாக்கி அந்த குடும்பத்தை சந்தோஷப்படுத்தினார். அதே இயேசு தான் சொல்லுகிறார், நான் வந்து குணமாக்குவேன், நான் உன் வீட்டுக்குள் வந்து உனக்கு அற்புதம் செய்வேன். அவர் வீட்டுக்குள்ளே வரணும்னா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் வீட்டுக்குள்ளே இருக்குல்ல, அதெல்லாம் அப்புறப்படுத்துங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், தவறான நம்பிக்கைகள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத வணக்கங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஜாதகம், குறி, தப்பான காரியங்கள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி கிளீன் பண்ணி வைங்க. அப்போ இயேசு வரும்பொழுது எங்கள் அற்புதம் நடக்கும். அவர் சொல்லுகிறார், நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ரட்சிப்பு, அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் சரீர சுகம். மூன்றாவது இன்னொரு காரியம் பாருங்கள், வேத புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்கும்போது யோவான் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். அங்கே பெத்தானியா கிராமத்தில் உள்ள லாசரு, மாத்தாள், மரியா, லாசரு என்கிறவருடைய வீட்டுக்கு இயேசு வருகிறார். இந்த லாசரு வியாதிப்பட்டு அவன் மரித்து விட்டான். அவன் அடக்கம் பண்ணியாச்சு. இப்போ சகோதரிகள் 2 பேர், அப்பா அம்மா இருந்ததாக நம்ம பார்க்கலை, அழுகிறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க, சகோதரனை இழந்துட்டோமே என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிறாங்க. இயேசு அந்த குடும்பத்தை நேசித்தார், பிள்ளைகளை போல நேசித்தார், அவங்கள தகப்பனை போல நேசித்தாங்க. அவன் அடக்கம் பண்ணப்பட்ட 4 நாள் கழித்து இயேசு வருகிறார். வந்தபோது இப்போ சொல்லப்படி 28வது வசனத்தில் மரியாளுக்கு சொல்கிறாங்க, போதகர் வந்திருக்கிறார், இயேசு வந்திருக்கிறார், ஊருக்கு வெளியில் வந்துட்டார் சொன்ன உடனே மரியாள் ஓடுகிறாள், ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நீங்கள் வந்துட்டீங்களா, நீங்கள் கொஞ்சம் முந்தி வந்திருக்கலாம்ல, இப்போ பிந்தி வந்திருக்கிறீங்க, அவன் அடக்கம் பண்ணியாச்சே, 4 நாள் ஆகிப்போச்சே அப்படின்ற ஒரு சூழ்நிலை. மார்த்தாள் சொல்லுகிறாள், நாருமே ஆண்டவரை எல்லாம் முடிஞ்சு போச்சே, நீங்கள் பிந்தி வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் ஒரு நாள் பிந்தி வர மாட்டார், அவர் சரியான நேரத்துக்கு வருவார். நமக்கு தான் சூழ்நிலை பார்த்து முந்தி பிந்தின்னு நினைப்போம், அவர் சரியான நேரத்தில் வந்து அற்புதம் செய்வார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அவர் வந்திருக்கிறார், உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களை சந்திக்க, உங்கள் இடத்துக்கே அவர் வந்திருக்கிறார். நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார்ல, அவர் வந்திருக்கிறார்.
இப்போது இந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொன்னேனே. அவன் சொன்னபோது பார்த்தீங்களா, அந்த ஒரு வார்த்தை தான், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு ஒரு அற்புதம் செய்கிறார். மரித்த போன லாசருவை 4 நாள் கழித்து உயிரோடு எழுப்பி அவருடைய கண்ணீரை துடைத்தார். அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க, இழப்பினால் கண்ணீர் வடிக்கிறாங்க. நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கலாம். ஏதோ ஒரு இழப்பு, வேலையில் இழப்பு, ஆசீர்வாத இழப்பு, உங்களுடைய குடும்பத்தில் சில இழப்புகள், அதனால் உண்டான நிந்தைகள், அவமானங்கள், பரிகாசங்கள், அதனாலே கண்ணீர் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா அவ்வளோதான்ற சூழ்நிலை. உங்களுடைய கண்ணீரை துடைக்க இயேசு உங்கள் வீட்டுக்கு வருகிறார். நீங்கள் இருக்கிற இடத்திற்கு வருகிறார். அவர் வந்து உங்களுக்கு அற்புதம் செய்து உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்பித்தான் உங்களோடு பேசுகிறார். அதனால் இந்த நாளில் அவருக்கு இடம் கொடுங்க, அவரை வரவேற்று ஏற்றுக்கொள்ளுங்க. அப்பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்வார். லூக்கா 10:38 வாசிக்கிறோம். இயேசு இந்த பெத்தானியா வழியாக நடந்து போய் கொண்டு இருந்தாரா? அப்போ எல்லாரும் பார்க்குறாங்க இயேசு போகிறான்னு சொல்லி. இந்த வீட்டில் இருந்த மார்த்தாளுக்குள்ள ஒரு ஆசை வருது, இந்த இயேசுவை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும். ஆனால் வருவாரா நம்ம வீட்டுக்கெல்லாம் நினச்சி ஆசையாக போய் கேட்கிறாள். நடந்து போய் கொண்டு இருந்த தெருவில் போன இயேசுவை நிறுத்தி, இயேசுவை எங்கள் வீட்டுக்கு வர்றீங்களா அப்படின்னு கூப்பிட்ட போது இயேசு வந்தார். அவருடைய அழைப்பை ஏற்று அந்த வீட்டுக்கு இயேசு வந்தார். அப்படி தான் அந்த குடும்பத்தோட தொடர்பு. நீங்கள் இயேசுவை கூப்பிடுவீங்களா? எங்கள் வீட்டுக்கு வாங்க ஆண்டவரே, எங்கள் கூட இருங்க, நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக இருக்க விரும்புகிறோம், நீங்கள் வந்து எங்களை ஆசீர்வதிங்கன்னு கூப்பிடுங்க. ஆண்டவர் வருவார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் அந்த ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு தாய் தகப்பன், ஒரு சிறு மகள், ஸ்கூலில் படிக்கிற மகள் வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. திடீரென்று சில பிரச்சனை, பாடுகள், கஷ்டத்தில் அவங்க இயேசு அறியாத குடும்பம். மெய்யான தெய்வத்தை தேட நாங்கள் நிம்மதி தருகிற, ஆசீர்வாதம் தருகிற தெய்வத்தை. அந்த சமயம் நம்முடைய கொரோனா காலத்தில், லாக்டவுன் காலத்தில் நம்ம தினந்தோறும் டிவியில் செய்தி சொன்னபோது இந்த தாயும் மகளும் அதை கேட்டு, இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா, நம்ம கூட வாசம் பண்ணுவாரான்னு சொல்லி அவரை ஏற்றுக்கொண்டாங்க. ஸ்கூலில் படிக்கிற சின்ன மகளும் தாயும் இயேசுவை ஏற்றுக்கொண்டோன்னு அவளுக்கு பெரிய சந்தோஷம். நம்ம வாழ்க்கையில் உள்ளத்தில் இயேசு வந்துட்டார்னு கணவருக்கு அந்த தாயார் சொல்லி பார்த்தாங்க. அவர் கேட்கலை. அதெல்லாம் நம்ப முடியாது, எதை நீங்கள் நம்புறீங்கன்னு நான்லாம் இயேசுவுக்கு இடம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். அது மாதிரி அந்த மனிதர் அதில் ரொம்ப உறுதியாக இருந்தார். ஒரு சமயம் அந்த குடும்பத்துக்கு ஒரு விதமாக பில்லி சுனை செய்ததுனால ஒரு பிசாசனுடைய பாதிப்பு வந்தார். அதில் அவருடைய கை கால்கள் செயலற்று போய்விட்டார். படுத்த படுக்கையில் ஆகிவிட்டார். அவர் ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க. டாக்டர்ஸ் பரிசோதித்த பல மருத்துவம் செய்யணும், இனி குணமாக்க முடியாது, வாழ்நாள் முழுதும் படுக்கையில் தான் இருக்கணும், எவ்வளோ நாள் உயிரோடு இருப்பார் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. மரணப்படுக்கையில் வீட்டிலே 2 மாதமாக மரணப்படுக்கையில் தான் இருக்கிறார். கை கால் அசைக்க முடியாது, படுத்த படுக்கை. எப்போ ஒரு உயிர் பெறுவாரா, சுகம் பெறுவாரா தெரியாது. அந்த தாயும் மகளும் ஜெபம் பண்ணுவாங்க. 12 வயது மகள், அவளும் இயேசுகிட்ட ஜெபம் பண்ணுவாங்க. பாருங்கள், ஒரு 2 மாதம் அந்த மரணப்படுக்கையிலே இருந்தவர் திடீரென்று ஒரு நாள் ஒரு கொடிதான தாக்குதல். இனி அவர் பிழைக்க முடியாது, மரணம் நெருங்கி விட்டது. அதனால் பேச்சு மூச்சு இல்லாமல் சரீரமெல்லாம் செயலற்று கொண்டே வருகிறாரு. அவர் அப்படியே மறிக்கிற நிலைமையில் ஆகிவிட்டார். கடைசி ஸ்டேஜை முடிஞ்சதுன்னு நினைக்கும் போது இந்த சின்ன மகள், 12 வயது மகள், படுக்க பக்கத்தில் முழங்கால் போட்டு, அவளுக்கு ரொம்பலாம் ஜெபிக்க தெரியாது. அவள் சொன்னது, ஏசப்பா வாங்க, இயேசுவை வாங்க, வாங்க, எங்கள் அப்பாவை சுகமாக்குங்க, எங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க, எங்கள் அப்பாவை சுகமாக்குங்க, அவங்க சாக போகிறாங்கன்னு கண்ணீரோடு அழுது கொண்டு இயேசுவை கூப்பிட்டாள். நீங்கள் அவ்வளோதான் ஜெபம். நீங்கள் வாங்க, எங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க, எங்கள் அப்பாவை தொடுங்க, சுகமாக்குங்க, எங்கள் அப்பா சாக போகிறாங்களேன்னு அழுது ஜெபம் பண்ணினாள். பாருங்கள், இயேசு வந்துட்டார். அவள் கூப்பிட்டார்ல, உண்மையாக கூப்பிட்டார்ல, கண்ணீரோடு இயேசு இறங்கி வந்தார். அந்த வீட்டுக்குள்ளே வந்து அந்த கணவரை தொட்டார், அந்த தகப்பனாரை தொட்டார். அந்த மரண கட்டு மாறினார். உடனே இந்த மரண கட்டு மாறி செயலிட்டு போன கை கால்கள் செயல்பட ஆரம்பித்து உடனே எழுந்து அமர்ந்து விட்டார். அப்போதான் அவர் விசுவாசித்தார், இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா,
நம்ம வீட்டுக்கே வந்து நம்மை குணமாக்குகிற கடவுள் சொல்லி அவரும் இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொண்டார். எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை? ரொம்ப ஆச்சரியம் இல்லை? இன்றைக்கு அவங்க சந்தோஷமாக இயேசுவோடு வாழ்கிறாங்க. அன்றைக்கு அந்த வீட்டுக்குள்ளே வந்து அவருடைய கண்ணீரை துடைக்க அற்புதம் செய்த இயேசு அவர் சொல்கிறார், நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். உனக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும்? ஏன் அழுது கொண்டு இருக்கிற? குழந்தை இல்லை, நீ பரிகாசம் பண்ணுறாங்க. நான் அந்த ஆசீர்வாதத்தை உனக்கு தர முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேலையே இல்லை, வருமானமே இல்லை, கடன் பிரச்சனை, அவமானத்தில் நாங்கள் இருக்கிறோமே, நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். வேலை தானே வேணும், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். பிஸ்னஸ் தானே வேணும், நான் வழிகளை திறப்பேன். அவரால் எந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தர முடியும்? சகலவிதமான ஆசீர்வாதமும் அவரிடத்தில் இருக்கிறாரு. அவர் வந்து ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? அந்த யாத்திராகம் 20:24 சொல்லப்பட்டு இருக்கிறது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்துல நான் வந்து ஆசீர்வதிப்பேன். அப்போ ஆண்டவர் ஒரே ஒரு காரியம் எதிர்பார்க்கிறார், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும். அதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்லப்படுகிறது, அவருடைய நாமத்தை நினைவு கூறுகிற இடத்தில் வந்து நான் ஆசீர்வதிப்பேன். அவருடைய பெயரை நினைவு கூறணும், அவருடைய பெயரை சொல்லணும். இயேசு, இயேசு கிறிஸ்து அவர்தான் அப்படின்னு இயேசுவை மகிமைப்படுத்தணும், இயேசுவை பிரஸ்தாபப்படுத்தணும், இயேசுவை நீங்கள் துதிக்கணும், இயேசுவின் நாமத்தை சொல்லணும். அங்கே வந்து அவர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். அப்போ இப்போ நீங்கள் இயேசுவே அப்படின்னு சொல்லணும். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த இயேசு அற்புதம் செய்துட்டா இயேசுவின் நாமத்தை எல்லாருக்கும் சொல்லணும். அதுக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா அவர் கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். அது ஒன்று தான் அவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த ஒப்பு கொடுத்தா நான் உங்களுக்கு அற்புதம் செய்கிறேன், நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஒப்பு கொடுப்பீங்களா? ஏன்னா நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார். பாவங்களை சுமந்தார், வியாதியை சுமந்தார், சாபங்களை சுமந்தார், கவலை, கண்ணீர், அவமான, நிந்தை எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தார். நமக்காக சிலுவையில் இரத்த சிந்தை மறித்து உயிர்த்தெழுந்ததுனால எந்த இடத்துக்குள்ளும் அவர் வந்து ஆசீர்வதிக்க முடியும். உங்கள் வீட்டுக்குள்ளே, உங்களுடைய வியாபார ஸ்தலத்தில், உங்களுடைய ஊழிய ஸ்தலத்தில், ஒருவேளை நீங்கள் ஆஸ்பத்திரியில் யாரையும் வைத்து கொண்டிருந்தால் ஆஸ்பத்திரிக்குள்ளே, எந்த இடத்திலும் அவர் வருவார். நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்துங்க. அவருடைய நாமத்தை விசுவாசித்து அந்த நாமத்தை சொல்லி துதிங்க. அந்த நாமத்தை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. அந்த நாமத்தை இயேசு என்ற நாமத்தை நினைவு கூறுங்க. கட்டாய ஆசீர்வாதம் உண்டாகும். இப்போ ஜெபிக்கலாமா? எங்கள் வீட்டுக்குள்ளே, என் வாழ்க்கையின் எல்லா பகுதிக்குள்ளே நீங்கள் வரணும் ஆண்டவரே. நீங்கள் எப்போவுமே என் கூட இருக்கணும், எங்கள் கூட இருக்கணும், என் வாழ்க்கையில் நீங்கள் வரணும். நீங்கள் கூப்பிடுங்க, எங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் வாங்க. நீங்கள் வந்து எங்களை ஆசீர்வதிங்க. நீங்கள் வரணும், எனக்கு நீங்கள் வேணும், எங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் வேணும். எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு இவ்வளவு அற்புதமான ஆண்டவர் எனக்கு வேணும், எங்கள் குடும்பத்துக்கு வேணும். வாங்க ஆண்டவரே, நீங்கள் கூப்பிடுங்க. உங்களுடைய நாமத்தை, அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க. இயேசுவே நீ கூப்பிடுங்க. நீங்கள் வந்து எங்களை ஆசீர்வதிங்க. உங்களுடைய நாமத்தை நான் பிரஸ்தாபப்படுத்துவேன். எல்லாருக்கும் இந்த நாமத்தின் மகத்துவத்தை சொல்லுவேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்படியே கண்களை மூடி, நீர் கொடுத்த வாக்கு தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். நான் உங்களிடத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே, ஸ்தோத்திரம். உங்கள் கையில் இருக்கிற ஆசீர்வாதங்களை நான் அறிந்து கொண்டேன். எனக்கு, எங்கள் குடும்பத்திற்கு இந்த ஆசீர்வாதம் வேண்டும். ரட்சிப்பின் சந்தோஷம் வேண்டும், பாவ மன்னிப்பின் மகிழ்ச்சி வேண்டும், பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும். ஆண்டவரே, நீங்களுடைய பாவங்களை, அக்கிரமங்கள், மீறுதல்களை மன்னித்து அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும், எங்கள் குடும்பத்திற்கு தாரும். நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் விசுவாசிக்கிறபடியால் ஆண்டவரே, எனக்கும் என் குடும்பத்திற்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை தாரும். அந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சியை நீர் தாரும். ஆண்டவரே, வியாதி, வேதனை, பலவீனங்கள் எல்லாம் எங்களுடைய குடும்பத்தை விட்டு விலக வேண்டும். இனி ஆஸ்பத்திரிக்கான வீண் செலவுகள் இருக்கக்கூடாது. சகல நோய்களும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். என் குழந்தைகளை விட்டு இந்த வியாதி மறைந்து போகட்டும். என் மனைவி, என்னுடைய கணவர், என் பிள்ளைகள், என் பெற்றோர் ஒவ்வொருவரையும் தொட்டு சகல நோய்களும் எங்கள் குடும்பத்தை விட்டு விலகி போகும்படி
செய்வீராக. அந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த நாளில் உம்முடைய வல்லமை தொடுகிறதற்காக, சுகம் தருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை ஆசீர்வதித்தருளும். எங்களை கண்ணீருக்குள்ளாக்குகிற, வேதனைப்படுத்துகிற, அவமானப்படுத்துகிற ஆண்டவரே இந்த பாடுகள், பிரச்சனை, நெருக்கம் நீங்கும்படியால் அற்புதம் நடப்பதாக. எங்களுடைய கண்ணீரை துடைக்கும்படி அற்புதம் செய்யும். நிந்தைகள் மாறும்படி அற்புதம் செய்யும். குழந்தை செல்வத்தை அருளி ஆசீர்வதியும். கடன் பிரச்சனைகளை மாற்றி ஆசீர்வதியும். வேலைக்காக வழிகளை திறந்து ஆசீர்வதியும். எங்களுடைய தொழிலை ஆசீர்வதித்து பெருக பண்ணி மகிழ பண்ணும். நான் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, நீங்க ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதம் எல்லாம் எங்களுக்கு உண்டாகட்டும், எங்கள் குடும்பத்திற்கு உண்டாகட்டும். என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். நீர் வாக்கு கொடுத்த தேவன், வாக்கு மாறாதவர். நீர் வந்து எங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இன்று முதல் மாற்றத்தையும், சுகத்தையும், சந்தோஷத்தையும், சமாதானத்தையும் நாங்கள் பார்க்கிறோம். நான் விசுவாசிக்கிறேன், அதை பெற்றுக்கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் வாக்கு கொடுத்தபடி உங்களுக்குள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்து விட்டார். உங்கள் குடும்பத்துக்கு, உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதம், ரட்சிப்பின் சந்தோஷம், சரீர சுகம், ஆரோக்கியம், எல்லா உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட, நிந்தைகள் மாற, அவமானங்கள் நீங்க, உங்களுடைய கண்ணீர் துடைக்கப்பட அற்புதம். அதனால் இன்றையிலிருந்து மாற்றத்தை பார்ப்பீங்க. தினமும் இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஸ்தோத்தரித்து ஜெபிங்க. ஆண்டவரே, நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்கல்ல, எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து எங்களை ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம்னு தினம் துதிங்க. என் வியாபார ஸ்தலத்தில் நீங்கள் வந்து ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, என் ஸ்கூலில், காலேஜில் நீர் வந்து என் படிப்பை ஆசீர்வதிங்க. என் வேலை ஸ்தலத்தில் வந்து என் வேலையை ஆசீர்வதித்து என்னை மேன்மைப்படுத்துங்க. நீங்கள் இந்த வசனத்தை சொல்லி விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். இயேசுவின் நாமத்தை சொல்லணும். அவருடைய நாமத்தை நீங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கணும். அற்புதம் நடந்த உடனே அந்த நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும். மற்றவங்களுக்கு அதை சொல்ல 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 அற்புதம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருப்பதை காண்பீங்க. கர்த்தர் வாக்கு கொடுத்தபடி உங்களோடு கூட வந்து உங்களை ஆசீர்வதித்து மகளை செய்வாராக. ஆமேன்.